ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் லைஃப்பில் இந்த நாள் எப்படி போச்சுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ ரீசெண்ட் டைமில் என்னோடய ஐ செக் பண்ணி பார்த்து பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த லென்ஸ் அண்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு. ஸோ இப்போ போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பெட்ஸ் போகிறது ஒரு புது அனுபவம் தான் இல்லையா? கொஞ்சம் வேடாகவும் இருந்தது. எனக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு நிறைய நம்ம யோசிச்சுருப்போம். பட் இந்த ஃப்ரேம் என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணியிருந்தார். நான் வேறு ஃப்ரேம் தான் சூஸ் பண்ணேன். பட் அவர் தான் இல்லை, நீ இது தான் வந்து வாங்கணும், நல்லாயிருக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா இல்லை ஓகேவா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் குக்கீஸில் எக்கு போடுவீங்களா அப்படின்ட்டு. 100% நம்ம குக்கீஸ் வெஜ் குக்கீஸுங்க. ஸோ எக்கு சேர்க்குறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோதுமை, திணை, கருப்பு கவுனி, மல்டி மில்லட், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகி, அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிள்ளைங்களுக்கு வந்து கஞ்சியாக கொடுத்தா கருப்பு கவுனி சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்களா? பட் நம்ம குக்கீஸாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ நட்ஸ் குக்கீஸ் நம்ம 5 விதமான நட்ஸ் போடுறோம். பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, அப்புறம் பிஸ்தா, அப்புறம் பம்ப்கின் சீட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் போட்டு நல்லா நியூட்ரிஷியஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம என்ன தான் வச்சு கொடுக்குறதுன்னு யோசிப்போம் இல்லையா? பட் எந்த குக்கீஸ் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, ரொம்ப ஹெல்த்தியான வந்து நம்ம வெர்ஷனில் ஒரு ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சாக்கோ சிப் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்ட்டூன் ஷேப் இருக்குது. பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம், அப்புறம் கோதுமை, ராகி, கருப்பு கவுனி, மல்டி மில்லட், அதே மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேங்க, பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சி வந்து நான் ரம்யா டாக்டர் கிட்ட தான் காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்க. ஸோ ஃப்ரம் டே 1லேருந்து என்னை அவ்வளோ அழகாக கேர் பண்ணி ரொம்ப எனக்கு நல்ல ஒரு சிஸ்டம் மாதிரி எனக்கு அந்த டாக்டர் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ 3 months ஒன்ஸ் வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். செகண்ட் வெயிட் ரிடக்ஷன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 117 கிலோ இருந்தேங்க விவான் பிறந்தப்போ. பட் இப்போ எவ்வளோக்கு நீங்களே பாருங்கள். எனக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறப்போ அது எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் காட்டுறப்போ அந்த ஒரு மானிட்டர் நம்மளுக்கு கடவுளாக தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 97.6 இருக்குங்க. கிட்டத்தட்ட 20 kgs லாஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலில் சில மாற்றங்கள் நான் பண்ணது வந்து என்னோடய வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் டிப்ஸ் இல்லை வெயிட் லாஸ் ரொட்டீன் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பி. பட் நான் வந்து டயட் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. எனக்கு ஸ்டொமக் பெயின் வருது, என்னால் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்க முடியல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மற்றபடி நான் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு வெயிட் லாஸ் பற்றியான வீடியோஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். விவான் குட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு பெரிய பெரிய தப்பு நான் ஃபீல் பண்ண வச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ சேட்டை, ஒரு 5 நிமிஷம் சும்மா இல்லாமல் கத்திக்கிட்டு அவ்வளோ அமுக்கலம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் இந்த ஒரு குட்டி பேக் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இது யூனிக் கலெக்ஷன் சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து புதுசாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சென்ட் பண்ணாங்க நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க, குவாலிட்டிஸ் பக்காவாக இருக்குது. நான் நிறைய பெரிய பெரிய பேக்ஸ் வச்சுருக்கேன். பட் ரெகுலராக யூஸ்க்கு சும்மா பக்கத்தில் போயிட்டு வரதுக்கு இல்லை நமக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பேக் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்ககிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க பேஜில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் பேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹேண்ட் பேக்ஸ் பிடிக்கும், கிளச்சஸ் பிடிக்கும், இல்லை வாலெட் பிடிக்கும்னா அவங்களோட பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி, நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்பி நம்ம வாங்கலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்றதால நான் 100% அதை சொல்லுவேன். ஸோ சூப்பராக நம்மளுக்கு வந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாரு, கத்துவியா? ஆமாவா? பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து கீழே குப்பை இருந்ததுன்னா அங்கே எடுத்து போடணும்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் ஹாஸ்பிட்டலில் கூட கீழே குப்பை இருந்ததுன்னா எடுத்துன்னு போய் குப்பை தொட்டில் போடுறா. இது நம்ம வீடு இல்லைடா, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கூட அவன் யோகத்தில் கேட்காம எங்கே குப்பை இருந்தாலும் எடுத்து போடுவேன் அப்படின்னு எடுத்து போட்டுட்ருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு காமெடி கூட ஞாபகம் வரும் இல்லையா? ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ தட்டில் எடுத்துகிட்டு போய் ஹஸ்பண்ட் வந்து வாஷ் பண்ண போகிறேன் கிளம்பிடுவார். ஏங்க இது நம்ம வீடு இல்லைங்க, இது ஹோட்டலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. சரி அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சார் கொஞ்ச நேரம் இவனை வந்து விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒளிஞ்சுக்கிட்டோம். அவன் தேடி வரான் பாருங்கள்.
ஸோ செக்கப்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட போயிட்டோம். என்ன செக்கப்னால் ஜென்ரலாக சுகர் தைராய்டெலாம் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ கைனிக்கிட்ட அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். நம்ம என்ன தான் ஓடி ஆடி உழைச்சாலும் நம்ம ஹெல்த் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இது. ஸோ 3 to 4 months ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருவேன். எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அது நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அப்பா வந்து அவங்க காரை தொடப்பி பார்த்துட்டு அவன் காரை அவன் தொடச்சிக்கிறான். இதுக்கு முன்னாடி விமான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ரைடான் கார் வச்சுருப்பான். அது வந்து ஓடி 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 வீல்ஸை வந்து தனியாக கழண்டு வந்துருச்சு. அதனால் திருப்பி வந்து புதுசாக ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். இது லவ்லா பிராண்டில் இருக்கக்கூடிய ரைடான் கார் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கிட்டத்தட்ட செம்மையாக வந்து அவன் அதை வச்சு விளாட்லான்னு சொல்லலாம். ஸோ ரூம் டு ரூம் போகிறான் அப்படின்னா நடந்து போக மாட்டார், அவர் காரில் தான் போவார். கொஞ்ச நாள் வந்து அது இல்லாமல் இருந்தது. ரொம்ப அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது பெரிய விஷயம் மிஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னு சொல்லி திருப்பி ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஃபிட் பண்ண உடனே வந்து எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி அண்ட் பூனைக்குட்டி ஒன்று வச்சுருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் அது பின்னாடியே உட்கார வச்சு ரைட்லாம் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால். ஸோ இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, லவ்லா வெப்சைட்டில் இருக்குது. தல் ஆ போ போ பக்கத்தில் வா வாங்க வா. ஃபோர்ஸ் இது தம்பி. ராவ் பகதூர் ஃபேமிலியோ நீங்கள்? விவான் இது என்ன கலர் விவான்? ப்ளூ, கிரீன் கிடையாது, ப்ளூ. ஆ கண்ணா சொல்லு, ஐ சொல்லு, ஐ ஐ. அச்சோ போ. ஐயோ கொஞ்சம் கூட குப்பை இருக்கக்கூடாதா காரில்? இது என்னது? ஐ சொல்லு, ஐ ஐ. கிரீன் இல்லை, இது என்ன கலர்? இது என்ன கலர்? ப்ளூ. ஹைஃபை 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 கூட அம்மாக்கு. இங்கே பாரு, ஹைஃபை பண்ணணும். அம்மா இன்னொரு கிஃப்ட் தரேன். ஹைஃபை ஹைஃபை டாய் டாய். ஓகே. ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 7:30 இருக்குங்க. விவான் குட்டிக்கு ஹேர் கட் பண்ணாலும் கிளம்பியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விவானோட மூமெண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நிறைய வந்து அவன் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது எனக்கு அன்றைக்கி. விவான் எங்கே போகிற? என்ன பண்ண போகிற? போ வரேன் போ. ஸோ இந்த பார்லர் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரெகுலராக நம்ம இங்கே தான் வந்துட்டுருக்கோம். அவனுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டது இங்கே தான், நான் சொல்லியிருந்த ரீசன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து ஒரு ஹேர் கட்டுக்குமே இங்கே தான் வரும். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியர் நல்லா செட் ஆகிடுச்சுன்னா அதுவே கண்டினியூ பண்ணணும். அதுவும் மெயினாக இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுற விஷயத்தில். ஸோ அவனுக்கு இந்த பார்லர் வந்து ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சுனால நம்ம ரெகுலராக இங்கே தான் வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் கட்டுக்கு 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப கவனமாக பொறுமையாக நம்மளுக்கு ஹேர் கட் பண்ணுறாங்க, டைம் எடுக்கிறாங்க. ஸோ குழந்தைங்க சம்டைம்ஸ் கிராங்கி ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களுக்கு கன்சோல் பண்ணி அப்புறம் வந்து வேலை பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்களுக்குன்னா. ரெகுலராக விவான் குட்டிங்க தான் கூட்டிகிட்டு வருவோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தார் அவர். ஸோ அவனுக்கு வந்து ஹேர் கட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா தலை குளிக்கிறது, நெயில் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அடம் பிடிக்க மாட்டான், வந்துடுவான். பட் சம்டைம்ஸ் வந்து யாராவது புது ஆட்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப பயப்படுவோம். ஸோ இவனுக்கு ரெகுலராக வந்து ஹேர் கட் பண்ணக்கூடிய அந்த பிரதர் வந்து வேலையை விட்டு போயிட்டாருன்றதுனால புதுசாக ஒருத்தர் வந்து ஹேர் கட் பண்ண வந்தார். ஸோ கொஞ்சம் பார்த்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் அதுவும் பழகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு விஷயமே வந்து பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ பயப்படாமல் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹேர் கட்டே அப்படின்னா குழந்தைங்க வச்சு படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த 20 kgs வெயிட் லாஸ் அப்படின்றது என்னோட பெரிய ட்ரீம். அதுவும் பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 17 வருஷமாகவே 3 digit மட்டுமே வெயிட் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா 100, 102, 104ன்ற மாதிரியே தான் என் வெயிட் இருந்தது, குறையவே இல்லை. எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன். பட் இப்போ ரொம்ப ஸ்டெபானாக இருந்து அப்புறம் நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் டபுள் டிஜிட் வெயிட் நான் பார்க்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ அது எனக்கு பெரிய பெரிய ஹாப்பினஸ், ஒரு ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை வந்து மனசில் நினச்சோம் அப்படின்னா அதுக்கான ஒரு குட்டி ஹார்ட் ஒர்க், அது மாதிரி அதுக்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நம்மளுக்கு கை கொடுங்க. வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக சாதாரணமான விஷயமே கிடையாது, அவ்வளோ ஈஸியாக பண்ணவே முடியாது. 4 கிலோக்கு மேலே ரொம்ப ஸ்டெபான் ஆகிடும் வெயிட் லாஸ் அப்படின்றது. பட் அதையும் தாண்டி நம்ம டிசையர் வெயிட் வந்து நம்ம வரதுன்றது வந்து பெரிய விஷயம் தான். அது வந்து உண்மையிலே சொல்கிறேன். அந்த நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சேலஞ்சாக எடுத்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்களோட கோல் வெயிட்டை ரீச் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து பார்த்திங்கன்னா அப்போ தைராய்டு இஷ்யூஸ் இருந்ததுனால வெயிட் நல்லா ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் நார்மலைஸ் ஆக்கிறேன் தைராய்டு. இப்போ இது தைராய்டு ப்ராப்ளமே கிடையாது. பட் இருந்தாலும் வெயிட் அப்படின்றது வந்து அந்த
3 டிஜிட் ஸ்கேல்லே தான் இருந்தது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணி இப்போ வந்து டபுள் டிஜிட்க்கு 97 வந்திருக்குன்றது பெரிய விஷயமா அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறப்போ, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே கொஞ்சம் ஒபீஸாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லை, எனக்கு கல்யாணம் 1 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்டர் கண்ண மூடிட்டு சொல்கிற விஷயம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் நிறைய பேருக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இப்போவே வந்து அதாவது குழந்தைக்கு முன்னாடி ஒரு 80 கிலோ ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து ப்ரெக்னென்சி ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி ஒரு 10லேருந்து 15 கிலோ கூடுவாங்க. அப்போ இன்னும் ஓவர் வெயிட் ஆனாங்கன்னா அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன், சுகர், பிபிலாம் வரும். இது வந்து பிள்ளைக்கு பாதிக்கும் அப்படின்ற ஒரு கன்சர்னால் தான் டாக்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் நான் என்ன நினைப்பேன்னா, என்ன இது எதுவுமே பார்க்காம வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பட் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இது தான். ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரெக்னென்சி நம்மளுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கரெக்டான வெயிட்டில் இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் ப்ளஸ் 20 கேஜஸ் மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 20 கேஜஸ் ஆனதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான வெயிட்டில் இருக்கணும். ஸோ அதுதான் ரீசன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2 விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று வெயிட் லாஸ், இன்னொன்று வந்து உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும். ஸோ இரெகுலர் பீரியட் வந்தாலே நார்மலாகவே நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பீரியடை ரெகுலரைஸ் ஆனாலே நீங்கள் வந்து 98% நீங்கள் வந்து நேச்சுரலாக கன்செப்ஷனுக்கான வழிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குங்க, நேரம் காலம் அப்படின்றது. ஸோ நானும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன அந்த 3rd மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் எனக்கு 3rd இயர், அதாவது 2007 எனக்கு கல்யாணம் ஆச்சு, 2010 தான் ரேவந்த் பிறந்தோம். ஸோ நம்மளுக்கான காலம் வரப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் எல்லாமே நடக்குங்க. அது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம அதுக்குள்ளே என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த சொசைட்டி சும்மா இருக்காது. நம்ம வந்து ஓகே நம்மளுக்கான டைம் இன்னும் வரலன்னு நினச்சாலும் சுற்றி இருக்கக்கூடிய சில பூமர் ஆண்டிஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து நச்சு பண்ணி சாவடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா காதிலே வாங்காதீங்க. நம்மளுக்கான டைம் வரப்போ நம்மளுக்கு குழந்தை கண்டிப்பாக வரும். கடவுள் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் வச்சுருப்பாரு. ஸோ உங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட் உங்கள் கையில் எப்போ வந்து சேரணுமோ அப்போ தான் வந்து சேரும். ஸோ இந்த பூமர் ஆண்டி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இந்த சொசைட்டி எப்பவுமே அப்படி தான். எது இல்லையோ அதை பற்றி தான் பேசும், எது இருக்கோ அதை பற்றி பேசாது. குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் குழந்தை வந்து என்ன முட்டி போடலையா, இன்னும் தவழலையா, இன்னும் நடக்கலையா, இன்னும் பேசலையா, ஸ்கூலுக்கு போலியா, டாய்லெட் போலியாலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டே பண்ணிக்காதீங்க. பேசுகிற வாய் பேசிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கானது என்னவோ கடவுள் நல்லதே நம்மளுக்கு கொடுப்பார். சரியா? ஸோ இதுதான் நான் நினச்ச விஷயம். எனக்கு வந்து ரேவந்துக்கும் விமானுக்கும் ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் கேப் இருக்குது. பட் இருந்தாலும் பொக்கிஷமாக கிடச்ச முத்துக்கு ரெண்டுமே. ஸோ அதனால் அந்தந்த டைம் அந்தந்த கிஃப்ட்ஸ்க்கு அது நம்மளுக்கு கையில் கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்னை பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை விரும்புகிற என்னோட மக்களுக்கு நான் சொல்கிறேங்க, எப்போவுமே எதுக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதுங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு இந்த டைமில் இது வரணும் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் வருங்க. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்கள் ஹெல்த் எப்படி இருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கைட்டில் வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ கஷ்டப்பட்டு எனக்கு ஹேர் கட் பண்ணியாச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் கொஞ்சம் நல்லா ஷார்ட் பண்ண சொல்லிட்டேன் அவனுக்கு, டக்குன்னு வளர்ந்துடும் அவனுக்கு. அதனால் ஃபுல்லாக வந்து சைடில் ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹேர் கட் எப்படி இருக்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு வ்ளாகில் எனக்கு மனசில் பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கான்னு தெரியல. பட் நான் என் லைஃப்பில் நடக்கிற விஷயம், எனக்கு மனசில் பட்ட விஷயம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ ஏதாவது 2-3 விஷயம் எனக்கு ஆறுதலாக இருக்குக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆறுதல் இருக்க தேவைப்படுதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விமான் குட்டியோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு, நிறைய கிளிப்பிங்ஸ் நான் எப்பலாம் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து விமான் கிளிப்பிங் ஆட் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்க. எனக்கே பிடிச்சிருக்கு. ஸோ பண்ணுற குட்டி விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரம் த ப்ரெக்னென்சி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. விமான் நான் ஃபஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரெகுலர் க்ரோத் அப்படின்றது பார்க்குறப்போ குழந்தை அடடா வளர்ந்துட்டானே அப்படின்னு நினச்சிப்பீங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நேச்சுரலான கண்டென்ட் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.